relations and functions. Exercise 1.1. Question number 8. Very important question. Question number 8. Show that the relation R in the set A is equal to 1, 2, 3, 4, 5 is given by R is equal to ordered per A, B. Satisfy the condition modulus A minus B is even, is an equivalence relation. So இது வந்து first part. Questionல first part பார்த்தீங்கன்னா Rங்கிற relation வந்து equivalence relation prove பண்ணணும். Show that all the elements of 1, 3, 5 related to each other. இந்த 1, 3, 5 வந்து அதுக்குள்ளே ரிலேட்டடா இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி இந்த 2, 4 also related to each other, but no element of 1, 3, 5 is related to any element of 2, 4. ஸோ இது வந்து இந்த கொஷனில் நம்ம எத்தனை கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும்னா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் இது நம்பர் 1 அண்ட் திஸ் செட் இஸ் ரிலேட்டட் டு ஈச் அதர். இதோட எலமெண்ட்ஸ் வந்து அதுக்கே ரிலேட்டடாக இருக்கு அப்படிங்கிறது. அண்ட் அதே மாதிரி 2, 4 every element of 2, 4 is related to each other, third part. And no element of 1, 3, 5 is related to any element of 2, 4. இதில் உள்ள எலமெண்ட் எந்த ஒரு எலமெண்ட்டும் இந்த இதில் உள்ள எந்த எலமெண்ட் கூடயும் ரிலேட்டடா இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இந்த கொஸ்டினை எடுத்துட்டிங்கன்னா நீங்க 4 டிவிஷன்ஸா டிவைட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணலாம். ஆனா இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற செட்டு given that the set A is equal to 1, 2, 3, 4, 5. இந்த செட் A கொடுத்துருக்காங்க. ஸோ ரிலேஷனை எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா இஸ் ordered per A, B such that modulus of A minus B is even. ஸோ இப்படி டிஃபைன் பண்றாங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ரிலேஷன் அந்த ஆர் வந்து டு ப்ரூவ் இதில் ஃபர்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணுறோம்னா ஆர் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னா ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ரிஃப்ளெக்சிவ் சொல்லணும், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ். இந்த மூணுமே ட்ரூவா இருந்தாதான் ஆர் இஸ் எ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் the relation on the set A அப்படின்னா A cross A அந்த அப்படிங்கிற கார்ட்டீசியன் ப்ராடக்ட்குள்ள எத்தனை எலிமெண்ட்ஸ் பாசிபிள் பாருங்க. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னாலே ஆர்டர்டு பேரா தான் இருக்கும், A, B ஃபார்மேட்ல இருக்கும். ஏங்கிற செட்ல 5 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா A cross Aக்குள்ள 25 ஆர்டர்டு பேர்ஸ் இருக்கும். 1, 1, 1, 2 அப்படி 25 ஆர்டர்டு பேர்ஸ் இருக்கும். ஸோ அந்த 25 ஆர்டர்டு பேர்ஸ் நம்ம எழுதணுங்கிற நெசசரி இல்லை. ஆனா ஆறுங்கிற செட்டுக்குள்ள என்னென்ன எலிமெண்ட்ஸ் வரும் அப்படிங்கறத எழுதிக்கலாம். 1, 2, 3, 4, 5 நீங்க 1 more 1, 2, 3, 4, 5 எழுதிட்டு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஆர்டர்டு பேர்லாம் எடுத்து எழுதினீங்கன்னா அதுதான் ஆறுங்கிற செட்ல வரக்கூடிய எலிமெண்ட்ஸ். அதாவது A மைனஸ் B வந்து ஈவனா இருக்கணும். இது ஒரு 1, 2, 3, 4, 5 இது A. 1 more A நீங்க எழுதிக்கோங்க 1, 2, 3, 4, 5. ஸோ இங்குள்ள எலிமெண்ட்டை அங்குள்ள எலிமெண்ட் கூட பேர் பண்ணி பாருங்க. இப்போ 1, 1 இதை நீங்க செப்பரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 0 வரும். 0வை ஈவனா கன்சிடர் பண்ணுவோம். ஸோ 1, 1, ஸோ 1, 3. ஸோ நீங்க ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்குறோம். டோட்டலா 25 எலிமெண்ட்ஸ் இருக்கும் A cross Aல. அந்த 25 எலிமெண்ட்ஸ்குள்ள
ஒரு சில எலமெண்ட்ஸ் நமக்கு இந்த a மைனஸ் பி இஸ் ஈவன் அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதை மட்டும் கலெக்ட் பண்ணுறோம். 1,3 தென் 1,5 ஃபர்ஸ்ட் 1 ஃபிக்ஸ் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. 1,5 தென் 2,2 0ன்னு வந்திருக்கும். அடுத்தது 2,4 3,1 3,3 3,5 4,2 4,4 5,1 5,3 5,5 இங்கே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 எலமெண்ட்ஸ் இருக்கு. இந்த 13 எலமெண்ட்ஸும் a மைனஸ் பி இஸ் ஈவன் அப்படிங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணோம். ஸோ இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ரிஃப்ளெக்சிவ் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிவிஷன் நம்பர் 1 ரிஃப்ளெக்சிவ். ஸோ உங்களுக்கு தெரியும் ரிஃப்ளெக்சிவ்னா ஜென்ரலி a இஸ் ரிலேட்டட் டு a. இப்போ ரிஃப்ளெக்சிவ் எனக்கு என்ன எலமெண்ட்ஸ்ல இந்த ஆறுங்கிற செட்டுக்குள்ள இருந்திருக்கணும் அப்படின்னா 1,1 2,2 3,3 4,4 5,5 ஏன்னா இங்க ஏல 1ல இருந்து 5 வரைக்கும் இருக்கு. இப்போ a கிராஸ் ஏல 25 பேர்ஸ் இருந்திருக்கும். 25 ஆர்டர் பேர்ஸ் இருந்திருக்கும். ஸோ அதுல சேம் எலமெண்டா இருக்கிறது 1 1 2 2 அப்படிங்கிற எலமெண்ட்ஸ்லாம் இதுல இருந்ததுன்னு சொன்னா ரிஃப்ளெக்சிவ் இஸ் ட்ரூ. ஸோ இப்போ இதுல இருக்கான்னு பாருங்க 1 1 2 2 3 3 4 4 5 5. ஸோ எல்லா எலமெண்ட்ஸுமே இருக்கு. அப்போ நீங்க சொல்லிடலாம் 1,1 2,2 3,3 4,4 5,5. All these elements belongs to R. Therefore, R is reflexive. So next, symmetric proof பண்ணுவோம். Symmetric. A related to B இருந்தா B related to A ன்னு சொல்ல முடியுதான்னு பார்க்கணும். So for example, நான் 1,3 அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் எடுத்தேன்னா எனக்கு 3,1 உள்ள இருந்ததுன்னா symmetric is true. So பாருங்க செட்டுக்குள்ள பார்த்துடலாம். 1,3 இருந்ததுன்னா 3,1 ஆல்சோ இன் ஆர். 1,5 எடுத்தா 5,1 இருக்கா? கரெக்டா. இப்போ 5,3 எடுத்தா 3,5. ஸோ அப்படி பார்த்தா நமக்கு நம்ம எடுக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து A ரிலேட்டட் டு B, B ரிலேட்டட் டு ஏங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ நீங்க வந்து ஜென்ரலா ப்ரூஃப் கொடுக்கனாலும் கொடுக்கலாம், இல்லை இதுக்குள்ள எலமெண்ட்ஸ் எடுத்து ப்ரூஃப் கொடுக்கனாலும் கொடுக்கலாம். ஸோ நம்ம ஜென்ரல் ப்ரூஃப் கொடுக்கறதா இருந்தால் ஸோ general proof. Suppose let A, B belongs to R. இந்த ஆர்ங்கிற செட்டில் எடுக்கிறேன். ஸோ அப்போ என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும்னா மாடுலஸ் A மைனஸ் B வந்து ஈவனாக இருந்திருக்கும். மாடுலஸ் ஆஃப் A மைனஸ் B இஸ் ஈவன். ஸோ அடுத்த லைனில் நீங்கள் எப்படி சொல்லிடலாம்னா therefore modulus of B minus A modulus of B minus A is also even. ஸோ எதனால நான் ஈவன் சொல்றேன்னா A minus B, B minus A ரெண்டுக்கும் என்னதான் டிஃப்ரென்ஸ்னா சைன் தான் எனக்கு டிஃப்ரென்ஸாக வரும். சப்போஸ் A minus B எனக்கு பாசிட்டிவாக வந்ததுன்னா B minus A நெகட்டிவாக இருக்கும். ஆனால் மாடுலஸ் விட்டு வெளியே வரும்போது அது பாசிட்டிவாக மாறிடும். இதுலேருந்து என்ன சொல்லிடலாம், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால B, A ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர்னு சொல்ல முடியும். இப்போ நான் A, B பிலாங்ஸ் டு ஆர்னு எடுக்கிறேன். B, A belongs to R அப்படிங்கிற ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். Therefore, R is symmetric. So third division, transitive. So transitive na A related to B ஆ இருக்கணும், B related to C ஆ இருந்தால் A related to C நம்ம ப்ரூவ் பண்ணணும். So A related to B na modulus of A minus B ஈவனா இருக்கும், B
B related to C னா modulus of B minus C even இருக்கும். So A related to C சொல்றதுக்கு modulus of A minus C even வரணும். இப்போ பார்க்கலாம். So let A comma B and B comma C belongs to R. இந்த இம்ப்ளைஸ்க்கு லெஃப்ட்ல உள்ளதை நம்ம எடுத்துடுறோம். ஆறுங்கிற செட்டுக்குள்ள இருந்து எடுக்கிறோம். ஜென்ரல் ப்ரூஃபும் கொடுக்கலாம். ஜென்ரல் ப்ரூஃப் கொடுத்தா என்ன எலமெண்ட்ஸ்னாலும் ஓகே. ஸோ இதுல இருந்து தென் modulus of A minus B is even. Also modulus of B minus C is even. ஸோ நம்முடைய செட் ஆறுங்கிற செட்டில் உள்ள கண்டிஷன் எழுதியிருக்கோம். A minus B ஈவனாக இருக்கும், B minus Cயும் ஈவனாக இருக்கும். ஸோ நம்ம A related to C சொல்றதுக்காக இது எப்படி எடுத்துக்கிறோம்னா we take இந்த லைனுக்கு அடுத்த லைன் therefore this A minus B is equal to multiples of 2. ஏன்னா ஈவன்ங்கிறதுனால multiples of 2 எடுத்துக்கலாம். some 2k 2k1 2k2 எப்படினாலும் மென்ஷன் பண்ணலாம். இதுல இருந்து இங்க என்ன சொல்றோம்னா B minus C அப்படிங்கிற எலமெண்ட் வந்து எப்படி வரும்னா some 2k2. ஏன்னா இதுவும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 தான் இருந்திருக்க முடியும். ஸோ k1 k2ங்கிறது சம் இன்டிஜர்ஸ். ஏன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஹியர் k1 and k2 are some integers. இப்போ A related to C சொல்றதுக்கு நம்ம modulus of A minus C எப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் A minus C எடுத்து பார்க்கலாம். சரி A minus C இதை எப்படி எழுத போறோம் பாருங்க. A அப்புறம் ஒரு B-யை சப்ராக்ட் பண்றோம், B-யை ஆட் பண்றோம், தென் மைனஸ் C. இந்த A minus C தான் B is added and subtracted. ஸோ ஃபர்ஸ்ட் 2-வை கம்பைன் பண்ணிக்கோங்க, லாஸ்ட் 2-வை கம்பைன் பண்ணிக்கோங்க. ஸோ A minus B it is 2k1, B minus C it is 2k2. ஸோ 2-வை காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா k1 plus k2. அதாவது A minus C நம்ம கால்குலேட் பண்ணா இட்ஸ் ஆல்சோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. 2 into something கிடைச்சாச்சு. அப்போ A minus C மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 இருக்கு. ஸோ நம்ம மாடுலஸ் ஆஃப் A minus B A minus C இஸ் ஈவன் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். A minus modulus of A minus C is even. ஸோ இதுல இருந்து என்ன சொல்ல முடியும்? Ordered per A comma C surely belongs to R. அப்போ transitive அப்படிங்கிற கண்டிஷனுக்கு நான் A related to B, B related to C எடுத்தா எனக்கு A related to C கிடைக்கும். Therefore R is transitive. நம்ம R is reflexive, R is symmetric, R is transitive. இதுல இருந்து என்ன சொல்லிடலாம்? Therefore R is an equivalence relation. ஸோ கொஷின்ல நம்ம ஒரு பார்ட் ஒரு டிவிஷனுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஸோ R is a equivalence relation. ஸோ கொஷின் நீங்க ரீட் பண்ணி பாருங்க, ஃபர்தரா ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா show that all the elements of 1, 3, 5 are related to each other and all the elements of 2, 4 are related to each other. ஸோ அந்த பார்ட் இப்போ ப்ரூவ் பண்ணலாம். So all the elements of 1, 3, 5 and all the elements of 2, 4 are related to each other. இது எப்படி பண்றதுன்னு பார்க்குறேன். இப்போ
all the elements of 135 and all the elements of 2 comma 4 are related to each other. So நம்மளுடைய ஆறுங்கிற ரிலேஷன் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் a minus b is even. ஸோ அதே கண்டிஷனை இங்கேயும் யூஸ் பண்ண போறோம். ஸோ இதில் உள்ள எலமெண்ட்ஸ் வந்து அதுக்கே ரிலேட்டடாக இருக்கு அப்படிங்கிறது என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் ஒன்னுங்கிற எலமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 3 1 5 பார்க்கலாம். ஸோ 1 minus 3 மாடுலஸ் ஆஃப் 1 minus 3 பார்த்தா இட் இஸ் -2 வரும், மாடுலஸ் வரும் +2 கிடைச்சிரும். அண்ட் அதே 1 ஃபிக்ஸ் பண்ணிட்டு 5 கூட கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ 1 ஃபிக்ஸ் பண்ணிட்டு 1 3 1 5 எனக்கு -4 வரும், அடுத்து +4 மாறிடும். தென் 3 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3 minus 5 3 minus 5 எனக்கு -2 வந்து அப்புறம் +2 மாறிடும். இப்போ 1 3 5 வந்து இதில் உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் அது மற்ற எலிமெண்ட்ஸ் கூட பேர் பண்ணி நான் செக் பண்ணி பார்த்தா எல்லாமே ஈவனாக தான் கிடைக்கும். ஸோ ஆல் ஆர் ஈவன், எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் கிடைக்கும். therefore all the elements of 135 related to each other. இதே மாதிரி 2 4 செக் பண்ணி பார்த்துடலாம். So 2 4 செக் பண்ணி பார்த்தா here also modulus 2 minus 4 is equal to 2 வரும். is an even element, is an even number. therefore 2 4ங்கிறப்போ அந்த ஒரு பேர் தான் வரும். so all the elements of 2 4 related to each other correct. See, one more part இருக்கு questionல. no element of last line கவனிங்க. but no elements of 135 is related to any elements of 2 4. so இது வந்து 135 அந்த செட்டுக்குள்ளேயே பேர் பண்ணி பார்க்கிறது, 2 4 அதுக்குள்ளேயே பேர் பண்ணி பார்க்கிறது. so no elements of 135 is not related to, no elements of 135 is related to any element of 2 4 அப்படின்னா ஸோ உங்க பேர் வந்து இப்படி பண்ணணும். 1 2 1 4 3 2 3 4 5 2 5 4 செக் பண்ணி பார்க்குறீங்க. அது ஈவனா வருதா நாட் ஈவனா வருதாங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ மாடுலஸ் ஆஃப் 1 minus 2 எனக்கு +1, அதாவது மாடுலஸ் விட்டு வெளியே வரும் +1 மாறிடும். மாடுலஸ் ஆஃப் 1 minus 4 மாடுலஸ் விட்டு வெளியே வரும் +3 வரும். தென் 3 வச்சு எழுதுங்க. 3 minus 2 is 1. 3 minus 4 is also +1. இந்த மாடுலஸ் விட்டு வெளியே வரும்போது பாசிட்டிவ் ஆகி மாறிடும். மாடுலஸ் ஆஃப் 5 minus 2 it is 3. மாடுலஸ் ஆஃப் 5 minus 4 is equal to 1. ஸோ எல்லா நம்பர்ஸையும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா ரிசல்ட்டுமே ஆட் நம்பர் தான். ஸோ ஆல் ஆர் நாட் ஈவன், இது எதுவுமே ஈவன் கிடையாது. ஆல் ஆர் நாட் ஈவன். ஸோ இப்போ என்ன சொல்லிடலாம்? therefore no elements of 1 3 5 is related to any element of 2 4. ஸோ எல்லா டிவிஷன்ஸுமே நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ கொஸ்டின் வந்து இதில் கம்ப்ளீட் ஆகுது. சம் டவுட் கேட்குனா கேட்டுக்கோங்கம்மா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பேட்டர்ல நான் உங்களுக்கு ஒரு சம் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். புக் அவுட் சைட் சம். நான் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமாவோ இல்லை கொஞ்சம் லேட்டராகவோ இதே பேட்டர்ல ஒரு சம் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீட்டில்.
question number 9. Question number 9. Show that each of the relation R in the set A, the Aங்கிற set. Z அப்படிங்கிறது integers 0 ல இருந்து 12 வரைக்கும் எடுத்திருக்கோம். 0 and 12 are included is given by the two divisions கொடுத்திருக்காங்க. First divisionல R satisfy பண்ணக்கூடிய condition modulus A minus B is a multiple of 4. Second ஒன்று A equal to B இருக்கணும். So these two are equivalence relation prove பண்ணணும். So அடுத்து find a set of all elements related to 1 in each case. So ஒவ்வொரு டிவிஷன்லையும் 1 கூட ரிலேட் ஆகக்கூடிய எலமெண்ட்ஸை நம்ம செட்டாக எழுத போகிறோம். 1 அப்படிங்கிற எலமெண்ட் கூட இந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் எடுத்துட்டா 1ங்கிற எலமெண்ட் கூட ரிலேட் ஆகக்கூடிய செட் என்ன, அண்ட் செகண்ட் டிவிஷன் எடுத்துட்டா 1 கூட ரிலேட் ஆகக்கூடிய செட் என்ன, அதையும் சேர்த்து எழுதணும். ஸோ இந்த கொஸ்டின் இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். Question number 9. First question lo கொடுத்திருக்க set A என்ன? The set A is X belongs to Z such that 0 less not equal to X less not equal to 12. Z ங்கிறது integers, அந்த integerங்கிறது ஒரு infinite number of set. நம்ம எடுத்திருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து 0 ல இருந்து 12 வரைக்கும். அப்ப Aங்கிற செட் என்னன்னா 0 1 2 is going is 12 வரைக்கும் வரும். So also இப்போ டிவிஷன் நம்பர் 1 நம்ம செய்வோம். 9ங்கிற சம்ல டிவிஷன் நம்பர் 1. ஸோ ஆறுங்கிற செட் பாருங்க, செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் such that A minus B modulus A minus B is multiple of 4. So multiple of 4. ஸோ இப்பவும் நீங்க கவனிக்கணும், the relation R on the set A னா A cross A, அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு R வந்து சப்செட்டா இருக்கும். ஸோ இங்க 13 என்ட்ரிஸ் இருக்கு. 0 ல இருந்து 12 வரைக்கும் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 13 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ A cross Aல 169 ஆர்டர் பேர்ஸ் இருக்கும். 0 to 12 அதே மாதிரி இன்னொரு 0 to 12 எழுதிட்டு நீங்க பேர் பண்ணீங்கன்னா நம்ம A cross A அப்படிங்கிற செட்டுக்குள்ள n of A cross A பார்த்தீங்கன்னா 169 என்ட்ரிஸ் வரும். ஸோ இந்த 169 ஆர்டர் பேர்ஸ்ல ஒரு சில ஆர்டர் பேர்ஸ் A minus B is a multiple of 4 அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடிய எலமெண்ட்ஸை மட்டும்தான் இப்போ நம்ம கலெக்ட் பண்ணி எழுத போகிறோம். ஸோ அது வந்து நீங்கள் பேர் பண்ணி எழுதுறது தான். ஒவ்வொரு நம்பரை நம்ம செக் பண்ணி பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் 0வை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரிமைனிங் எலமெண்ட்ஸோட செக் பண்ணி எழுதுறீங்க. அப்புறம் 1 2 ஆர்டர் பண்ணிங்கன்னா நம்ம ஈஸியாக எழுதிடலாம். 0,0 நான் சப்ராக்ட் பண்ண எனக்கு 0 இஸ் ட்ரீட்டட் as a multiple of 4. அடுத்தது 0,4 எனக்கு சப்ராக்ட் பண்ண 4 வரும். அண்ட் 0,8 0,12. ஸோ 0வை ஃபிக்ஸ் பண்ணதில் எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 4. இப்போ 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1,1 எனக்கு 0 கிடைக்கும். 1,5 1,9 then 2,2 2,6 2,10. இந்த எலிமெண்ட்லாம் நீங்க சப்ராக்ஷன் போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 4 வரும். then 3,3 3,7 so 3,11 4,4 4,8
4, 12, 5, 5, 5, 9. First 0 ஃபிக்ஸ் பண்ணுறோம், அடுத்து 1, அப்புறம் 2, 3, 4. இந்த வரிசையாக எழுதினீங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். 5, 9, 6, 6, 6, 10, 7, 7, 7, 11, and 8, 8, 8, 12, இதெல்லாம் 4 வரும். And 9, 9, 10, 10, 11, 11, 12, 12. So all these elements are satisfy this condition. A minus B is a multiple of 4. So இந்த ஆர்ங்கிற செட் நம்ம எழுதிட்டோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ டிவிஷன் நம்பர் 1 ரிஃப்ளெக்சிவ் அப்படிங்கிற கண்டிஷனை செக் பண்ணுறோம். ஸோ the condition is A related to A. ஸோ எனக்கு ஏங்கிற செட்டில் 0லேருந்து 12 வரைக்கும் இருக்கு. இப்போ 0, 0, 1, 1, 2, 2, 3, 3 அப்படி எல்லா பேருமே இருக்கான்னு பார்த்துக்கலாம். 0, 0, 1, 1, 2, 2, 3, 3, 4, 4, 5, 5, 6, 6, 7, 7, 8, 8, 9, 9, 10, 10, 11, 11, 12, 12. ஸோ எவ்ரி எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் என்ன சொல்லிடலாம்னா, ஷோர்லி இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். ஸோ 0, 0, 1, 1, 2, 2. இதெல்லாம் டிட்டோ போட்டுக்கோங்க. அப் டு 12, 12 வரைக்கும் எனக்கு ஆர்க்குள்ள செட்டுக்குள்ள இருக்கு. Therefore, R is reflexive. So division number 2, symmetric. Symmetric condition, A related to B இருந்தால் நீங்க B related to A ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நீங்க ரேண்டமா சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும்னா கூட கொடுத்துக்கலாம். ஸோ ரேண்டமா சில எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். இப்போ பாருங்க, லெட் 1, 5 பிலாங்ஸ் டு R இருந்தால் 5, 1 இருக்கான்னு பாருங்க. 1, 5, 5, 1 இதுல வரும். ஸோ 5, 1 ஆல்சோ இன் 1, 5, 1, 9, 5, 5ல ஆரம்பிங்க. 5, 1 ஆல்சோ இன்சைடு. ஏன்னா இதுவுமே எனக்கு மல்டிபிள் ஆஃப் 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ 1, 5 பிலாங்ஸ் டு ஆர், தட் இம்ப்ளைஸ் எனக்கு 5, 1மே பிலாங்ஸ் டு ஆரா இருக்கும். ஸோ ஏன்னா இதுலையுமே மாடுலஸ் ஆஃப் A minus B இஸ் மல்டிபிள் ஆஃப் 4, ஹியர் ஆல்சோ மல்டிபிள் ஆஃப் 4. ஸோ இதே மாதிரி நீங்க வேற என்ன நம்பர்னு சொல்லலாம். ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்க. இதுல வேணா இன்னும் நீங்க டிட்டோ போட்டுக்கலாமா? இன்னும் நிறைய எலிமெண்ட்ஸ் இதுல வர வேண்டியது. 2, 6 இருக்கு. 6, 2 கூட உள்ள வரும். 2, 6 இருக்கும். ஹியர் 6, 2 ஆல்சோ இன்சைட். ஓகேங்களா? 2, 6 நான் உள்ள எடுத்திருந்தேன்னா 6, 2 ஆல்சோ இன்சைட் த செட். மல்டிபிள் ஆஃப் 4ங்கிறது வரும். Therefore, R is symmetric. So transitive பார்த்துடலாம். The third division, transitive. So A related to B, B related to C இருந்தால் A related to C prove பண்ணணும். Suppose we take two elements in the set R. So let, so any two elements.
நான் இப்போ 2,6 இப்போ 6ல் ஆரம்பிக்கிற மாதிரி இன்னொரு எலிமெண்ட் எடுங்க. ஓகே, 6,6 எடுத்துக்கிறேன். these two are belongs to R. இப்போ அடுத்து என்ன சொல்லணும், 2,6 உள்ள இருக்கான்னு பார்க்கணும். இட்ஸ் ஆல்சோ இன்சைட் இட். தென் 2,6 and 6,6 again 2,6 is inside it. So இதே மாதிரி நீங்க என்ன எலிமெண்ட்ஸ்னாலும் செக் பண்ணி பார்க்கலாம். So one more check பண்ணி பார்த்துடலாமா? Also suppose 5,9. So 9ல ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு எலிமெண்ட். It's 9,9. So again 5,9. This belongs to R. That implies 5,9 belongs to R. Therefore, R is transitive. So reflexive. R is reflexive. R is symmetric. R is transitive. இந்த 3ல இருந்து என்ன சொல்லிடலாம்னா, R is an equivalence relation. So question complete ஆகல. Find a set of all elements related to 1 in each case. So the 1 அப்படிங்கிற எலிமெண்ட் கூட என்ன எலிமெண்ட்லாம் எனக்கு ரிலேட் ஆகும் அப்படி கேட்குறாங்க. இப்போ இந்த 1 வந்து இந்த செட்ல ஏங்கிற செட்ல இந்த 1ங்கிற என்ட்ரியை ரிமைனிங் என்ட்ரிஸ் கூட நீங்க பேர் பண்ணிட்டு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாருங்க. ஸோ அப்படி சாட்டிஸ்ஃபை ஆகிற எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா the set of all elements so related to 1 is, so 1 கூட ரிலேட் ஆகிறது என்னன்னா, ஸோ நான் 1,0 எடுத்தா எனக்கு மல்டிபிள் ஆஃப் 4 வராது. 1,2, 1,3, 1,4 அப்படி ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 1,5 எனக்கு மல்டிபிள் ஆஃப் 4 வரும். அண்ட் 1,6 வராது. 1,6னா எனக்கு சப்ராக்ஷன்ல 5 கிடைச்சிரும். அண்ட் 1,7, 1,8 அப்படி பார்த்தீங்கன்னா 1,9 வந்து பார்த்தீங்கன்னா 8ன்னு கிடைக்கும். இட்ஸ் மல்டிபிள் ஆஃப் 4. அண்ட் வேற எலிமெண்ட்ஸ் வந்து 1 கூட ரிலேட் ஆகாது. இப்போ லாஸ்ட் கொஸ்டின், செட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் ரிலேட்டட் டு த எலிமெண்ட் 1 இஸ் 1,5,9. ஸோ இதுதான் கொஸ்டின் நம்பர் 9க்கான ஆன்சர். இந்த சம்ல டவுட் இருந்தா கேட்டுக்கோங்கம்மா. வர்ஷினி புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேம். ஓகே, சந்தோஷி புரிஞ்சுதாமா? So question number 10. So இதுலயே one more division இருக்குமா? சாரி, question number 9ல second division இருக்கு. question number 9 division number 2. So division இதுலயுமே நம்ம A set என்னன்னு பார்த்தீங்கன்னா, the set A is 0ல இருந்து 12 வரைக்கும் வரும். 0, 1, 2 and going set 12. So R define பண்ணது set of all ordered pairs such that satisfy the condition A is equal to B. ஸோ இந்த 2 எலமெண்ட்ஸுமே சேமா இருக்கிறது மட்டும்தான் ஆறுங்கிற செட்ல வர முடியும். ஸோ இப்போ ஆறுங்கிற செட்ல என்னென்ன எலமெண்ட்ஸ் வரும் அப்படிங்கிறத உங்களால ஈஸியா கெஸ் பண்ணிக்க முடியும். இந்த எலமெண்ட்ஸ் ஆர் 0,0, 1,1, 2,2 அண்ட் கோயிங் இப்படி போயிட்டு ஸோ 12,12 வரைக்கும் நம்ம ஆறுங்கிற செட்டுக்குள்ள இருக்கும்.
ஸோ இப்போ இதையுமே நீங்க ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ப்ரூவ் பண்ணணும் அண்ட் செட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் ரிலேட்டட் டு 1 என்ன அப்படிங்கறத நீங்க சொல்லணும். ஸோ டிவிஷன் நம்பர் 1 ரிஃப்ளெக்சிவ். ஸோ ரிஃப்ளெக்சிவ்னா A ரிலேட்டட் டு A. ஆப்வியஸ்லி இட் இஸ் ட்ரூ. ஏன்னா எல்லா எலிமெண்ட்ஸ் அந்த ஃபார்மேட்ல தான் இருக்கு. இப்போ நீங்க கிளியர்லி இட் இஸ் ட்ரூன்னு சொல்லிடலாம். ஸோ கிளியர்லி R is reflexive. Division number 2 symmetric. Symmetric na A related to B இருந்தால் B related to A prove பண்ணனும். Suppose இது கூட true தான். We take for 2, 2 belongs to R, then implies so 2, 2 related na this 2, 2 also related. That implies 2, 2 belongs to R. So R is therefore R is symmetric. So division number 3 transitive. So transitive A related to B, B related to C இருந்தால் A related to C இருக்கணும். So இதுதான் transitive. இப்போ for suppose நான் 4, 4 இதே 4ல ஸ்டார்ட் ஆகிற எலிமெண்ட்னா அது one more 4, 4 தான். So belongs to R னா is automatically இந்த ரெண்டு நான் Rல எடுத்தேன்னா is a 4, 4 belongs to R. இப்போ 2 pairs எடுக்கிறேன். So 4, 4 A related to C ட்ரூ ஆகுது. Four, 4 so 4ல ஸ்டார்ட் ஆகிற ஒன் மோர் எலிமெண்ட்னா அது சேம் 4, 4 தான். So belongs to R இருந்தால் 4, 4 also belongs to R. Therefore R is transitive. இப்போ என்ன கன்க்ளூஷன் கொடுக்க முடியும்னா R is reflexive, R is symmetric, R is transitive. You can say that R is an equivalence relation. ஸோ 1 அப்படிங்கிற எலிமெண்ட் கூட ரிலேட் ஆகிறத பார்த்தா நம்ம கண்டிஷன் வந்து ஈக்குவல்ட்டா இருக்கணும். ஸோ 1 அப்படிங்கிற எலிமெண்ட் கூட ரிலேட் ஆகிற எலிமெண்ட்ஸ் சேம் 1 மட்டும்தான். ஏன்னா ரெண்டுமே சேமா இருக்கணும் அப்படின்ற 1, 1 மட்டும்தான் அது ட்ரூவா இருக்கும். The set of all elements, therefore the set of elements related to 1 is the element 1 is 1 only. ஸோ இப்படி ஒரு கொஸ்டின் கடைசி ஒரு 2 மார்க் 1 மார்க் அலாட் பண்ற மாதிரி சின்ன கொஸ்டின் சேர்ந்தே தான் வரும். இட்ஸ் இம்பார்ட்டன்ட். இப்போதான் கொஸ்டின் நம்பர் 9 வந்து கம்ப்ளீட் ஆகுது. கொஸ்டின் நம்பர் 9ல டிவிஷன் நம்பர் 1 டிவிஷன் நம்பர் 2 ரெண்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கொஸ்டின் நம்பர் 10. Set 10. Give an example of a relation which is here 5 divisions கொடுக்குறாங்க. சிமெட்ரிக்கா இருக்கணும், neither reflexive nor transitive. Transitive-ஆ இருக்கலாம், but neither reflexive nor symmetric. Reflexive and symmetric but not transitive. Reflexive and transitive but not symmetric. Symmetric and transitive but not reflexive. ஸோ இது வந்து நம்மளா ஒரு ஓன் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாரும் ஒரே மாதிரி தான் எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஸோ உங்களுக்கு தோன்ற மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம். ஸோ
கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ் மோஸ்ட்லி ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ பார்க்கலாம். Question 10. So division number 1 பாத்தீங்கன்னா it's not reflexive, symmetric and not transitive. So wait a minute. Symmetric but neither reflexive nor transitive. Then division number 1. So இது ட்ரூ ஆகிற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுக்கணும். இப்போ சிமெட்ரிக்கா இருக்கணும், ஆனா நாட் ரிஃப்ளெக்சிவ். இஸ் நெய்தர் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு அர்த்தம் என்ன? இட்ஸ் a not reflexive. The relation R is not reflexive. ஸோ இப்படி சொல்றதுனால நம்ம வந்து இப்படி எடுத்துக்கலாமா? 1,1 அப்படிங்கிறது doesn't belongs to R. Rங்கிற செட்டுக்குள்ள இல்லைன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியுதா எழுதிட்டு அப்புறம் கடைசியா ஆறுங்கிற ரிலேஷனை தூக்கி மேல எழுதிடலாம். ஸோ நாட் ரிஃப்ளெக்சிவ் கிடையாதுன்னா சேமா இருக்கக்கூடிய பேர் வராது. ஸோ இஸ் டசன்ட் பிலாங்ஸ் டு ஆர் அப்படிங்கிறது ஓகே. இட்ஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ் அண்ட் டிரான்சிட்டிவும் கிடையாது, ஆனா சிமெட்ரிக் இருக்கு. இட்ஸ் சிமெட்ரிக். ஸோ ஆர் இஸ் சிமெட்ரிக். ஆர் இஸ் சிமெட்ரிக். ஸோ இப்போ 1,2ங்கிற எலிமெண்ட் ஆர்ல எடுத்தால் ஸோ 2,1 வரணும். That implies 2,1 is also belongs to R. என்னென்ன எலிமெண்ட்லாம் பிலாங்ஸ்னு சொல்றோமோ அதை கடைசியா கலெக்ட் பண்ணி எழுதிக்கலாம். And R is not transitive. So not transitive னா பாருங்க 1,2 எடுக்கிறேன் and 2ல ஸ்டார்ட் ஆகிற ஒன் மோர் எலிமெண்ட் 2,1 belongs to R எடுக்கிறேன். ஸோ பட் என்னவாயிடுது? நான் 1,1 நமக்கு ஆர்ல கிடையாதுன்னு சொல்றோமா? பட் 1,1 doesn't belongs to R. இப்போ சொல்லுங்க உங்களுடைய ஆர்ங்கிற செட் என்னவா இருந்திருக்கலாம்? Therefore the set R is equal to 1,1 அந்த செட்டுக்குள்ள கிடையாது. அப்போ 1,2 2,1 இதுதான் ஆர்ங்கிற செட். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸை கொடுத்துட்டு எதெல்லாம் பிலாங்ஸ் டு ஆர்னு சொல்றோமோ அதை ஆருக்குள்ள கலெக்ட் பண்ணி எழுதிட்டீங்கன்னா நம்மளோட எக்ஸாம்பிள் கரெக்டா இருக்கும். இந்த ஆறுங்கிற செட்டை வச்சு நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா இஸ் ட்ரூ. இந்த ஆறுங்கிற செட்டுக்குள்ள எனக்கு ரிஃப்ளெக்சிவ் வந்து நாட் வராது, நாட் ட்ரூ. அண்ட் சிமெட்ரிக் வரும், ஆனால் டிரான்சிட்டிவ் வராது அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். இட்ஸ் அ குட் எக்ஸாம்பிள். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு டிவிஷனுக்காக நம்ம எக்ஸாம்பிள் கொடுக்கணும். இந்த டிவிஷன் நம்பர் 2. டிவிஷன் நம்பர் 2 டிரான்சிட்டிவா இருக்கணும், பட் neither reflexive nor symmetric.
சார் டிரான்சிட்டிவாக இருக்கணும், ரிஃப்ளெக்சிவ் கிடையாது, சிமெட்ரிக் கிடையாது. சார் ரிஃப்ளெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ் இல்லை, ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். அது ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபார் சம் எக்ஸாம்பிள் ஒரு 2,2 ஒரு 3,3 அந்த அப்படிப்பட்ட எலமெண்ட்ஸ் எதுவுமே நம்ம ஆறுங்கிற செட்டுக்குள்ள வராது. ஸோ 2,2 இதே மாதிரி 1,1 எதுவுமே வந்து இஸ் டசன்ட் பிலாங்ஸ் டு ஆர், ஆறுங்கிற செட்டுக்குள்ள வராது. நான் அதே கொஸ்டினை சொல்றாங்க, அது சிமெட்ரிக்கும் கிடையாது, ஆர் இஸ் நாட் சிமெட்ரிக். நான் கொடுக்குற எக்ஸாம்பிள் தான் நீங்க கொடுக்கணுங்கிறது கிடையாது, நீங்க உங்க ஓன் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். ஆர் இஸ் நாட் சிமெட்ரிக். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1,2 பிலாங்ஸ் டு ஆர் எடுத்துடுறேன். நாட் சிமெட்ரிக்னு சொல்லும் பொழுது but 2,1 doesn't belongs to R. 1,2 Rல எடுத்தா 2,1 Rக்குள்ள வராது, அப்ப நாட் சிமெட்ரிக் வரும். அண்ட் டிரான்சிட்டிவ் ஓகேன்றாங்க, R is transitive. டிரான்சிட்டிவ் அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி 1,2ங்கிறது ஆர்க்குற செட்ல இருக்கு. ஸோ 1,2 அண்ட் 2ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இன்னொரு எலிமெண்ட். ஸோ வி டேக் 2,3 நான் எடுத்துக்கிறேன், பிலாங்ஸ் டு ஆர். தட் இம்ப்ளைஸ் டிரான்சிட்டிவ்ங்கிறதுனால இந்த 1,3 ஆர்க்குள்ள இருந்திருக்கும். ஸோ 1,3 பிலாங்ஸ் டு ஆர். இப்போ என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் பிலாங்ஸ் டு ஆர் சொல்லியிருக்கோம் பாருங்க. 1,2 பிலாங்ஸ் டு ஆர். ஸோ 1,2 2,3 பிலாங்ஸ் டு ஆர்னா 1,3 இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர். இந்த எலிமெண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி எழுதிடலாமா? therefore the set R is equal to 1,2 ஒன் டைம் எழுதினா போதும், ரிப்பீட் ஆனால் ஒன் டைம் எழுதினா போதும். இஸ் 2,3 and 1,3. that is a set, satisfy the given condition. ஸோ ஃபர்ஸ்டே செட்டை வச்சு எழுதினா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். உங்க ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன் பாருங்க, ரிஃப்ளெக்சிவ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நாட் ரிஃப்ளெக்சிவ்னா உங்களுக்கு ஓன் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். நாட் சிமெட்ரிக் அதுக்கு ஏற்ற மாதிரி, அண்ட் டிரான்சிட்டிவ் எதெல்லாம் பிலாங்ஸ் டு ஆர் போட்டிருக்கோம் அதை கலெக்ட் பண்ணி எழுதிருங்க. எக்ஸாம்பிள் கொடுக்கறது ஈஸியாக இருக்கும். சரி, நான் கொடுத்தது கொடுக்கணும்னு இல்லை, நீங்கள் உங்களுடைய ஓன் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். இது வந்து டிவிஷன் நம்பர் 2. சரி, இதே மாதிரி டிவிஷன் நம்பர் 3, 4, 5 நீங்கள் அது ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 10ல் division number 3, 4, 5. So taken as a homework. So one more sum பார்த்துடலாம். Question number 11. Show that the relation R in a set A of points in a plane is given by R is equal to P comma Q, such that distance of a point P from the origin is same as the distance of the point Q from the origin. The first 3 lines கவனிச்சிங்கன்னா Rங்கிற செட்டுக்குள்ள இருக்கிறது வந்து R, the relation R in the set A.
இந்த ஏங்கிறது பாயிண்ட்ஸ் இன் த பிளேன், ஒரு பிளேன் உள்ள பாயிண்ட்ஸ் தான். ஆரை எப்படி கலெக்ட் பண்றோம்னா, ஸோ இப்போ ஏங்கிற செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ், ஆனா ஆருக்குள்ள வரக்கூடிய பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கும்னா, distance of the point P from the origin is equal to distance of the point Q from the origin. So originல இருந்து Pங்கிற பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸும் ஆரிஜின்ல இருந்து Qங்கிற பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸும் சேமா இருக்கக்கூடிய பாயிண்ட்டை மட்டும் நான் பேர் பண்ணி எழுத முடியும் ஆர்ங்கிற செட்டுக்குள்ள. இதை ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லணும். Further, show that the set of all points related to P is not equal to origin. Is a circle. Is this circle passes through P with the origin as a center. அதாவது இந்த Pங்கிற பாயிண்ட்டுக்கு கூட ரிலேட் ஆகக்கூடிய பாயிண்ட்ஸ் அது ஒரு சர்க்கிளா ஃபார்ம் ஆகும் அப்படின்றத சொல்ல போறோம். அந்த Pங்கிற பாயிண்ட் வந்து ஆரிஜினா இருக்கக்கூடாது. நம்ம எடுக்கிற பாயிண்ட் ஆரிஜின் அல்லாத வேற வேற பாயிண்ட்ஸ் எடுத்தோம்னா அந்த பாயிண்ட்ஸ் கூட ரிலேட் ஆகக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸும் ஒரு சர்க்கிளை தான் ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஓகே, 11th சம் பார்க்கலாம். Question number 11. சில ஆரிஜின்ங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்றோம். லெட் O be the origin எடுத்துக்கலாம். ஸோ யூஸ்வலா ஆரிஜினுக்கு நம்ம ஓங்கிற அல்பபெட் நோட் பண்ணுவோம். செட் ஆர் என்னன்னா இஸ் a points P, Q. ஸோ நான் satisfy the condition ஆரிஜின்ல இருந்து is a distance from origin to P is equal to distance from origin to Q. Sorry, Q. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றது தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியறதுக்காக போடுறேன். இதுதான் சென்டர் ஓ. இங்கே நான் Pங்கிற பாயிண்ட் எடுக்கிறேன். இந்த இதுல டிஸ்டன்ஸ் சப்போஸ் இங்கே Qங்கிற பாயிண்ட் எடுக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் சேமா இருந்தால் இந்த P, Qங்கிற பாயிண்ட்டை நான் ஆருக்குள்ள எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் கண்டிஷன். ஸோ அடுத்தது இதை வந்து நான் இன்னும் சிம்பிளா எப்படி எழுதிக்கலாம்னா P, Q such that origin to P distance equal to origin to Q அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ வரிசையா ஒவ்வொரு கண்டிஷனா செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ டிவிஷன் நம்பர் 1 ரிஃப்ளெக்சிவ். ஸோ ரிஃப்ளெக்சிவ். ஸோ ரிஃப்ளெக்சிவ்னா A ரிலேட்டட் டு A. இப்போ இந்த Pங்கிற பாயிண்ட் நான் எடுக்கிறேன். that P is related to itself. ஸோ Pங்கிற பாயிண்ட் சேம் பாயிண்ட்டுக்கு நான் டிஸ்டன்ஸ் பார்த்தா சேமா வரும். ஸோ அப்போ என்ன சொல்லலாம்னா லெட் OPங்கிற டிஸ்டன்ஸ் சம் எக்ஸ் அப்படி நான் எடுத்துக்கிட்டா தென் OPங்கிற டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். So OP is X. Origin to the point X எடுத்தா OP. Wait a minute now. It's origin. So O to P distance X. So Pங்கிற பாயிண்ட் தான். So obviously it is true. Obviously or clearly நீங்க என்ன சொல்லிடலாம்னா என்ன Pனா is a P is related to P only.
So clearly P comma P so belongs to R. Therefore R is reflexive. இதுல ரீசன் என்னன்னா இந்த ஓபிங்கிற டிஸ்டன்ஸ் எக்ஸ் எடுத்தால் ஒன் மோர் டைம் ஓபி போட்டாலும் எக்ஸ் தான் வரும். Therefore P comma P belongs to R. This R is reflexive and symmetric. Symmetric A is related to B இருந்தால் B is related to A. They're symmetric. இப்போ நான் வந்து ரெண்டு பாயிண்ட் எடுத்துருக்கணும். ஸோ ஆரிஜின்ல இருந்து P அண்ட் ஆரிஜின்ல இருந்து Q சேமா இருக்கிற மாதிரி டிஸ்டன்ஸ் சேமா இருக்கிற மாதிரி ரெண்டு பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கணும். செலக்ட் the point P and Q. These two are points. The 2 points satisfying or such that OP is equal to OQ. So PQ ரெண்டு பாயிண்ட்ஸ் எடுக்கிறோம். என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்குன்னா OP is equal to OQ. அதாவது ஆரிஜின்ல இருந்து Pங்கிற பாயிண்ட்க்கு டிஸ்டன்ஸும் ஆரிஜின்ல இருந்து Qங்கிற பாயிண்ட் டிஸ்டன்ஸ் சேமா இருந்தால் ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன சொல்லலாம் பாருங்க, OP is equal to OQ இருந்தால் சப்போஸ் the distance வந்து we can say the distance வந்து some B units நீங்க எடுத்துக்கோங்க. Is clearly OQ is equal to OP தானே, is also B units. ஸோ இதுல இருந்து என்ன சொல்ல முடியும்னா P comma Q belongs to R இருந்தால் that implies Q comma P also belongs to R. Therefore R is symmetric. And division number 3, R is transitive. So transitive சொல்லும்போது இதே மாதிரி 3 பாயிண்ட்ஸ் தேவைப்படும் உங்களுக்கு. இதான் உங்களுக்கு ஒரு பிளேனு, இது ஆரிஜின். ஸோ Pங்கிற பாயிண்ட் அண்ட் Q அண்ட் R. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து சேமா இருக்கிற மாதிரி. ஸோ OP is equal to some X units and OQ is equal to X units. OR is equal to X units. ஏன்னா ஆரிஜின்ல இருந்து சேம் டிஸ்டன்ஸா இருக்கிற பாயிண்ட்ஸை மட்டும்தான் பேர் பண்ணி நம்ம ரிலேஷன் ஆர்ங்கிற செட்டுக்குள்ள எழுத முடியும். ஸோ அப்போ டிரான்சிட்டிவ் அப்படின்னா A ரிலேட்டட் டு B, B ரிலேட்டட் டு Cனா A ரிலேட்டட் டு C ஆ இருக்கணும். சப்போஸ் லெட் இந்த கொஸ்டினுக்கு இந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி எழுதுங்க. இஸ் லெட் த பாயிண்ட்ஸ் P and Q are so P, Q and R are 3 points satisfying the condition. So அதாவது OP is equal to OQ is equal to OR. இது எல்லாமே சம் X யூனிட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா P, Q and Q, R இந்த ரெண்டுமே பிலாங்ஸ் டு ஆர்னு சொல்லலாம். ஸோ OP அடுத்தது Pக்கும் Rரும் பார்த்தோன்னா OP is equal to OR தானே வரும். ஸோ இதுல இருந்து now P, R belongs to R na OP is equal to OR clearly true. That implies
P comma R is clearly belongs to the set R, அது the relation R. Therefore, R is transitive. இப்போ என்ன சொல்லலாம்னா R is a equivalence relation நம்ம சொல்லிடலாம். R is reflexive, R is symmetric, R is transitive. Therefore, R is equivalence relation. So questionல இன்னொன்னு ப்ரூவ் பண்ணணும். So என்ன கேக்குறாங்கன்னா distance of all the points related to P. இந்த Pங்கிற பாயிண்ட் கூட ரிலேட் ஆகக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸும் எனக்கு ஒரு சர்க்கிள் தான் ஃபார்ம் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ இது உங்களுக்கு ஒரு பிளேன் இப்படி இருக்கு. சப்போஸ் Pங்கிற பாயிண்ட். ஸோ Pங்கிற பாயிண்ட் கூட ரிலேட் ஆகக்கூடிய பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கும்னா ஆரிஜின் அப்படிங்கிற பாயிண்ட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். இப்போ இது ஒரு பாயிண்ட் அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் ஆரிஜின் சேம் டிஸ்டன்ஸ். ஸோ இப்படி நிறைய பாயிண்ட்ஸ் கொண்டு போனீங்கன்னா இப்படி நிறைய பாயிண்ட்ஸ் நான் ஃபார்ம் பண்ணி கொண்டு வரேன். இங்கே தான் உங்களுடைய ஆரிஜின் இருக்கு. ஆல் ஆர் பாயிண்ட்ஸ் satisfy the condition the distance from the origin to the particular point is same. இங்கே Pங்கிற பாயிண்ட் இருக்கு. ஸோ இதில் நான் டாட்டட் போட்டுக்கிற பாயிண்ட்ஸை கவுண்ட் பண்ண முடியாது. இட் இஸ் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஸோ எல்லா பாயிண்ட்ஸுமே ஆரிஜின்லேருந்து சேம் டிஸ்டன்ஸில் இருக்கும். இப்போ இந்த லோக்கஸை பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ சர்க்கிள். ஸோ இதுதான் உங்க கொஸ்டின்ல கேட்டிருக்கிறாங்க. இந்த லாஸ்ட் லைன் வந்து இந்த Pங்கிற பாயிண்ட் கூட ரிலேட் ஆகக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து ஒரு சர்க்கிளை ஃபார்ம் பண்ணணும்னு எழுதிடலாம். The point set of all points related to a point P is the locus of a circle. So locusங்கிறது மூவிங் பாயிண்ட், ஒரு சர்க்கிளை தான் ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த பாயிண்ட் ரிலேட் ஆகுது, இந்த பாயிண்ட் நான் பாயிண்ட்டை மூவ் பண்ணி கொண்டு வந்தேன்னா that is form a circle is the locus of the circle. ஸோ இதுதான் கொஸ்டினுடைய செகண்ட் பார்ட். இந்த கொஸ்டின் டவுட் இருந்தா கேட்டுக்கோங்கம்மா.